அகதா கிறிஸ்டியின் ரகசிய எதிரி அத்தியாயம் 6. ஒரு திட்டம் உருவானது. இப்பொழுது ஸ்காட்லாந்து காவல்துறையில் இன்ஸ்பெக்டர் பிரவுன் என்ற பெயர் தாங்கி ஒருவரும் கிடையாது என்று மட்டும் சொன்னாலே போதும். வேறு விளக்கங்கள் ஏன்? ஜேன் ஃபின்னை துப்பு துலக்க அதிமுக்கிய உதவிகரமாய் இருந்திருக்கக்கூடிய அவரின் புகைப்படம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காத அளவுக்கு காணாமல் போய்விட்டது. இன்னொரு முறையும் திரு பிரவுன் முடிவாய் வென்றுள்ளான். இந்த பின்னடைவின் உடனடி விளைவாய் ஜூலியஸுக்கும் உளவுத்துறை ஜாம்பவான்கள் போன்ற நடிப்பில் அவரது கண்களை கட்டி ஆடி வந்த இளஞ்சிங்கங்கள் லிமிடெட்டுக்கும் இடையே நிலவியிருந்த பாதுகாப்பு தடுப்புச் சுவர் தவிடுபொடியாய் நொறுங்கி சாய்ந்தது. அந்த இளைய அமெரிக்கனுக்கு தங்களுடைய முழு ஜாதகமும் தெரிந்து போயிருக்கும் என்று டாமியும் டூபன்ஸும் புரிந்து கொண்டனர். புத்திசாலித்தனம் என்று எண்ணிக்கொண்டு இவர்கள் இருவரும் பொத்தி பாதுகாத்து வந்த தனியார் துப்பறியும் அதிகாரிகள் என்னும் வெற்றுவேட்டினை ஒதுக்கிவிட்டு இருவரும் சேர்ந்து துவங்கியுள்ள கூட்டு உடன்படிக்கை பற்றி முழுக்கவும் ஒப்பித்தனர். எப்படி என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என உணர்த்தியபடி டூபன்ஸ் பக்கமாய் திரும்பிய ஜூலியஸ், இந்த ஆங்கிலேய பெண்களை நான் எப்பவுமே ஒரு பூச்சியை போலத்தான் பாவச்சிருக்கேன் தெரியுமா? இனிமையானவங்க தான், ஆனா 10ஆம் பசலிங்க, அதனால பயந்தாங்கொள்ளிங்க. பின்னாடியே துணைக்கு வரும் ஒரு காவலனோ இல்ல பணிப்பெண்ணோ இல்லாம படியிறங்காதவங்க. இப்படி காலத்தில் நான் இன்னும் ரொம்ப பின்னோக்கியே இருக்கேன் போல என்றார். இவ்வாறு ரகசியமாய் மூவருக்குள்ளும் உருவான உறவு முறையின் நிகர லாபமாய் பணக்கார பகுதியான ரிட்சல், டாமியும் டூபன்ஸும் தங்களது ஜாகையை அமைத்துக் கொள்வதில் போய் முடிந்தது. ஜேன் ஃபின்னுடைய ஒரே ஒரு உறவுடன் விட்டுப்படாமல் தொடர்பினை தக்க வைத்துக் கொள்ள இது அவசியம் என்றான் டூபன்ஸ். எனவே ஜூலியஸ் செலவை பார்த்து கொள்வதாய் முன்வந்தார். மறுநாள் காலையில் இனி என்று தீர்மானமாய் துவங்கிய இளையவள் வேலையை தொடங்க வேண்டியதுதான் என்றாள். சக்தியெல்லாம் திரட்டி தேவையே இல்லாத ஒரு நேரத்தில் கைத்தட்டுபவனைப் போல படித்து கொண்டிருந்த மெயில் பத்திரிகையை கீழே வைத்துவிட்டு படபடவென்று கைத்தட்டினான் டாமி. இதற்கு ஒரு புத்தியற்ற கழுதையை போல நடந்து கொள்ள வேண்டாம் என்று அவனுடன் ஜாகையை பகிர்ந்து வரும் இளையவளால் மிருதுவாக கேட்டுக்கொள்ளப்பட்டான் அவன். மூடு பைத்தியக்கார டாமி, கையிருப்புல பணம் சேர நாம ஏதாவது பண்ணியே ஆக வேண்டும்டா பிசாசே. டாமி நீண்ட பெருமூச்சு விட்டான். ஆமையா, நீ சொல்றதும் சரிதான். வெறுமனே ரிட்ஸில் உட்கார்ந்து நேரத்தை ஓட்டினா கவர்மெண்டா வந்து சோறு போடும் என்றான். புரியுதில்ல, அதனால நான் இப்ப சொன்ன மாதிரி நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். அப்போ என்று கீழே போட்டிருந்த மெயில் செய்தித்தாளை மறுபடியும் கையில் எடுத்துக்கொண்ட டாமி செய் என்றான். நான் தடுத்து நிறுத்த மாட்டேன். அதாவது டாமி என்ற டூபன்ஸ், நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா, அவள் சொல்ல வந்தது மறுபடியும் அதிரடியாய் விளைந்த கை தட்டுதலால் தடையானது. இப்படி குத்துக்கல்லா ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு கோமாளி வேலை பண்றதுல சிரமமே இல்லை டாமி. எதையாவது பண்ணு, தடுக்கல. ஆனா புண்ணியமா போகும். அப்படியே உன் மூளைய கொஞ்சம் வேலை கொடு, கரைஞ்சிடாது. என்னோட குணம் டூபன்ஸ், குணம் என்ன செய்யறது? அது காலையில 11 மணிக்கு முன்னாடி வேலை பண்ண மாட்டேன்னு சண்டித்தனம் செய்யுதே. டாமி, கல்லோ கம்போ உன் மேல ஒண்ணு வந்து வேகமா விழணும்னு நினைக்கிறியா? துளியும் தாமதமின்றி நாம அடுத்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான திட்டத்துக்கான வடிவமைப்பு தர வேண்டிய அவசர கட்டம் இது டாமி. கேட்கிறேன். அப்ப நாம தீட்டுவோம். டாமி ஒரு வழியாய் தன் கையில் இருந்த பேப்பரை மடித்து தூர வைத்தான். உன் உண்மையான உழைப்பிலையும் புத்திசாலித்தனத்திலையும் பகடற்ற ஒரு எளிமை இருக்கு. கண்ணே டூபன்ஸ், சுடு, நான் கவனிக்கிறேன்.
டைலாக்கா? உனக்கு நேரம் சரியில்லடா என்ற டூபென்ஸ் முதல்ல என்றவள் கேட்டாள். எப்படி மேற்கொண்டு போவது? அப்படி கேளு என்று குதூகலமான டாமி எங்கேயும் போக வேண்டாம் என்றான். டாமி என்று அவனை நோக்கி எச்சரிக்கை விரல் தூக்கியவள் கவனி என்றாள். நம்மிடம் இருவேறு வித்தியாசமான குறிப்புகள், க்ளூஸ் இருக்கு. அவ என்னென்ன? முதல் க்ளூ, நமக்கு அந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருத்தனை தெரியும், விட்டிங்டன். ஆமா, என்னால் அவனை எங்க வேணும்னாலும் அடையாளம் காட்ட முடியும். என்றான் டாமி சந்தேகமாய். இதை நான் ஒரு முக்கிய குறிப்பா சொல்ல மாட்டேன். அந்த ஆளை எந்த பிரதேசத்துல போய் தேடுவதுன்னு உனக்கு தெரியாது. மேலும் விட்டிங்டனை விபத்தா எங்கேயாவது பார்த்துடலாம்னு நினைச்சா அது 1000ல் 1 பங்கு தான் சாத்தியம். உன் கருத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது என்றாள் டூபென்ஸ் சிறு சிந்தனையோடு. நான் கவனிச்சிருக்கேன். ஒரு முறை நாம நினைச்சது அப்படியே நடந்ததுன்னா அது மிகவும் அசாதாரண முறையில அதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அடிச்சு சொல்வேன், இது ஏதோ ஒரு இயற்கை விதி, நாம் இதுவரை கண்டறியாத இயற்கை நியதி. இதுதான் அனுபவ நிஜம். ஆனாலும் நீ சொல்ற மாதிரி அப்படித்தான் எப்பவும் நடக்கும்னு முழுக்க முழுக்க அசட்டுத்தனமாக்க நம்பிக்கையிலும் இருந்திட முடியாது. இருந்தாலும் டாமி, பொதுமக்கள் தவறாம கூடுகிற விமரிசையான பகுதிகளும் இங்கே லண்டன்ல இருக்கதான் செய்யுது. உதாரணத்துக்கு பிக்காடில்லி சதுக்கம். இன்னைக்கோ நாளைக்கோ எப்படியும் இது போன்ற பகுதிகளுக்கு ஒருத்தர் வந்தே தீரணும். ஆக இச்சதுக்கத்துல கொடிகள் கொண்ட ஒரு தட்டை கையில வச்சுக்கிட்டு அங்கே வருபவர்கள் ஒரு கொடி வாங்கி குத்திப்பது வழக்கமாமே. தினமும் கொஞ்ச நேரம் நின்னுட போறேன், அவனை பிடிச்சிடலாம். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ என்றான் நடைமுறை வாழ்க்கையின் முழு அனுபவஸ்தான டாமி. ஆம்பள குணம். ஒரு வேளை சாப்பிடாட்டா என்ன ஆயிடுமா? தத்துவமெல்லாம் இருக்கட்டும் பெண்ணே, நீ இப்பதான் வயிறு முட்டை சாப்பிட்டு இருக்க, அதனால பேசுற. டிஃபன் நேரத்துல பசிக்குமே, அப்ப இந்த கொடி பின்னு இதையெல்லாம் திம்பியோ? ஏய், உன் நலத்துக்காக என் மனசுல படுற ஒரு உண்மையை சொல்றேன், கவனி. இந்த விஷயத்துல என் மண்டையை போட்டு ரொம்ப குழப்பிக்க போவது கிடையாது. லண்டன்ல விட்டிங்டன் இருக்க மாட்டான். சரி, அதை விடு. 2வது குறிப்பு நமக்கு ரொம்ப நம்பிக்கை ஊட்டுவதா இருக்கு. ஓ, ரொம்ப பெருசா ஒன்றும் கிடையாது. ஒரு கிறித்துவ பெயர், ரீட்டா. இதை விட்டிங்டன் அன்னைக்கு உபயோகிச்சான். என்ன, 3வது விளம்பரத்துக்கு தளம் போடுறியா? ரீட்டா என்னும் பெயர் கொண்டவர் தேடப்படுகிறார்? அப்படி கிடையாது. தர்க்க ரீதியா நிலைமையை படிக்க முயற்சி செய்கிறேன். லாஜிக்கல் அணுகுமுறை. அந்த ஆள் டான்வர்ஸ் ஏதோ ஒரு நிழல் உருவத்தால் பின்தொடரப்பட்டிருக்கான் இல்லையா? அது ஒரு ஆணை விட பெண்ணா இருந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி எந்த வாய்ப்பும் என் கடல்ல படல. அது ஒரு பெண் தான் என்பதுல என்னிடம் 2வது கருத்து கிடையாது. மேலும் நல்ல அழகானவள் என்றாள் டூபென்ஸ் சாந்தமாய். இந்த துப்பறியும் யூகங்கள் எல்லாம் எனக்கு அதிகம் கிடையாது. உனக்கு அந்த திறமைகள் இருந்தால் என் வந்தனங்கள், முணுமுணுத்தான் தாமஸ் ஃபோர்ட். கவனி, அந்த பெண், அவ யாரோ, அவ காப்பாற்றப்பட்டிருக்கா, படு நிச்சயமா. இத்தனை நிச்சயமா எப்படி முடிவெடுக்கிற? அப்படி அவ காப்பாற்றப்படலேனா அவங்களுக்கு எப்படி ஜேன்ஃபின் கிட்ட தான் அந்த முக்கிய ஆவணத்தாள்கள் இருக்கு என்பது தெரிய வந்திருக்கும். அப்படி போடு. சரி, தொடர். ஓ, ஷெர்லாக் ஹோம்ஸ், இதுல ஒரு வாய்ப்பு இருக்கு. வெறும் வாய்ப்பு தான் என்பதை நானும் உணர்ந்துதான் சொல்றேன். அந்த பெண் ரீட்டாவாக இருக்கலாம். இருந்துட்டா லூசிட்டானியாவில் தப்பிச்சவங்க துணை கொண்டு அவளை தேடி நாம துரிதமா வேட்டையை முடுக்கணும். அப்படின்னா
முதல் வேலையா அந்த கப்பல் விபத்துல தப்பிச்சவங்களோட முழு பட்டியலையும் நாம உடனடியா பெற்றாகணும். பெற்றாச்சு. நான் தெரிஞ்சிக்க விரும்பும் விஷயங்களை பட்டியலிட்டு திரு ஏ கார்ட்டருக்கு அனுப்பியிருந்தேன். அதுக்கான பதிலை இன்னைக்கு காலையில கிடைக்க பெற்றேன். இன்ன பிற ஜாமான்களோடு லூசிட்டானியா கப்பல்ல உயிர் பிழைச்சவங்களோட அதிகாரப்பூர்வ பட்டியலும் இருந்தது. எப்படி சாமர்த்தியமான குட்டி டூப்பன்ஸின் சாதுரியம்! ஒரு கை தேர்ந்த அணுகுமுறைக்கு 100 பாயிண்ட். அதை சொல்லும் போது தெரிக்கும் தலைகணத்துக்கு 0 பாயிண்ட். ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட், ரீட்டா அப்படின்னு யாராவது அந்த பட்டியல இருக்காங்களா? அதுதான் எனக்கு தெரியல என்று ஒப்புக்கொண்டாள் டூப்பன்ஸ். தெரியலையா? இத பாரு. இருவரும் ஒன்றாக அந்த காகிதத்தை நோக்கி குனிந்தனர். இதுல ஒரு சில கிறித்துவ பெயர்கள் தான் இருக்கு. எல்லாமே செல்வி அல்லது திருமதி. டாமி ஒப்புதலாய் தலையசித்துக் கொண்டிருந்தான். இது விஷயத்த சிக்கலாக்குதே. தன் குதிரைவால் முடி நன்றாய் ஆடும்படி ஏற்றுக்கொண்டு தலையசித்த டூப்பன்ஸ் எது எப்படியோ என்று சிறு அவசரம் காட்டி சொன்னாள். சமாச்சாரத்துக்குள்ள மலமலன்னு நாம இறங்கிட வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. லண்டன் பகுதியிலிருந்து ஆரம்பிப்போம். என் அலங்காரம் முடியறதுக்குள்ள லண்டன் அல்லது லண்டனை சுற்றிய அருகாமை பகுதிகளில் வாழும் பெண்களின் முகவரிகளை மட்டும் தனியாய் எழுது. 5 நிமிட அவகாசத்துக்கு பிறகு இளைய ஜோடி பிக்காடில்லி பகுதிக்குள் இறங்கியிருந்தனர். பிறகு வந்த சில நொடிகளில் ஒரு வாடகை காரை அமர்த்தி கொண்டு டாமியின் சட்டை பையிலிருந்த சிறு குறிப்பு நோட்டு ஒன்றில் முதல் பெயராய் பட்டியலிடப்பட்டிருந்த எண் 7 லாரல்ஸ் வளாகத்தில் வசிக்கும் திருமதி கீத்தின் வீட்டுக்கு பயணப்பட்டனர். சாலைக்கு முதுகு காட்டிக்கொண்டு அமைந்திருந்த இல்லமான லாரல்ஸ் அடித்து அடிக்கப்பட்ட தினசில் நாசமாய் கிடந்தது. தோட்டம் என்று ஒன்று இங்கு இருக்கிறது என அறிவிக்க அடர்த்தியான சிலர் புதர்கள் வீட்டின் முன்பக்கத்தில் இருந்தன. டாக்ஸிக்கு காசு கொடுத்து அனுப்பிய டாமி டூப்பன்ஸுடன் வீட்டின் நிலைக்கதவு வரை வந்து சேர்ந்தான். அழைப்பு மணியை ஒலிக்க இவள் தூக்கிய கையை அப்படியே அழுத்தி பிடித்து பின்னுக்கு இழுத்தான் டாமி. கேட்டான், என்ன சொல்ல போற? நான் என்ன சொல்ல போறேன்? ஏன் சொல்ல முடியாதா என்ன? அதாவது என்ன சொல்வேனா, அதாவது ஓ டியர், என்னத்த சொல்லுவேன் எனக்கு தெரியல. ஹோ, தர்ம சங்கடமா இருக்கு. இதைத்தான் எதிர்பார்த்தேன் என்றான் டாமி ஒருவித திருப்தியோடு. பொம்பளை குணம், பெண் புத்தி பெண் புத்தி, திட்டமிடலே கிடையாது. இப்போ ஒதுங்கி ஒரு பக்கமா நில்லு. இந்த சின்ன ஆம்பளை குணம் நிலைமையை என்னம்மா கையாளுதுன்னு பாரு. அழைப்பு மணியை அடித்தான் அவன். டூப்பன்ஸ் அருகிலேயே வாட்டமான ஒரு பகுதிக்கு ஒதுங்கிக் கொண்டாள். அலங்கோலமாய் ஆடை உடுத்திருந்த ஒரு பெண் அடித்த மணிக்கு பதிலாய் வந்தாள். முகத்திலும் கூட அழுக்கு அப்பி கிடக்க அவளது முகத்துக்கு பொருந்தாத பெரும் கண்களோடு வாசலில் நின்றாள். டாமி ஒரு சிறு நோட்டு புத்தகத்தையும் பென்சிலையும் எடுத்துக்கொண்டாள். உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் குட் மார்னிங் என்றான் அவன். இப்பொழுது கவுன்சிலர் அலுவலகத்திலிருந்து வரோம். வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணி. திருமதி கீத் இங்கேதானே வசிக்கிறாங்க இல்லையா? என்றாள் அந்த பணிப்பெண். 21 வயதை கடந்த மகன்கள் மகள்கள். நன்றி. பட் பட் என்று ஓசை வரும்படி நோட்டு புத்தகத்தை மூடினான் டாமி. குட் மார்னிங். இப்பொழுது பணிப்பெண் தானாய் முன்வந்து ஒரு குறிப்பு தந்தாள். நீங்க புது கேஸ் சிலிண்டர் கொண்டு வந்த ஆளோன்னு நினைச்சேன் என்றால் ஏமாற்றமாய் கதவை சாற்றி மூடினாள். டாமி தன் துணையோடு போய் சேர்ந்து கொண்டான். ஏ டூப்பன்ஸ் என்றழைத்தவன் இதெல்லாம் எனக்கு தூசு என்றான். என் திறமைக்கு முன்னால இது ஏனை பசிக்கு சோளப்பொறி மாதிரி. இந்த நிமிஷத்துல ஒட்டுமொத்த மதிப்பெண்களையும் நீ வாங்கிட்டேன்னு நான் ஒத்துக்கிறேன்பா. ஹோ, இப்படி நான் திட்டமிட்டு இருக்கவே மாட்டேன். நல்ல தமாஷ் இல்ல அது?
திருப்பி திருப்பி இதையே நாம பண்ணலாம். மதிய உணவு நேரத்தில் மங்கிய ஒளியில் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு விடுதியில் இறைச்சியும் சிப்ஸும் சாப்பிட்டார்கள். கிளாடிஸ் மேரி மற்றும் மார்ஜோரி ஆகியோர்களை பற்றி விவரம் அறிந்தார்கள். இதில் இவர்கள் எதிர்கொண்ட முகவரி மாற்றம் இருவரையும் சற்று அலையவிட்டது. குதூகலமாகவும் ஆர்வம் பொங்கவும் தோன்றிய அமெரிக்க பெண்மணியான ஷெட்டி என்பவரிடம் உலகளவிய வாக்குரிமை பற்றி நீள நீளமான விரிவுரை ஒன்றை கேட்க வேண்டியதாயிற்று. என ரசித்தான் டாமி. ஒரு பெரிய மடக்கு பீரினை உள்ளுக்கு உறிஞ்சி சுவைத்ததற்கு இப்போ தேவலை. என்ன ஒரு அலைச்சல்! அடுத்த அடி எங்க? சிறு நோட்டு புத்தகம் இருவரின் முன்னாலும் கிடந்தது. டூபன்ஸ் அதனை எடுத்தாள். திருமதி வாண்டே மேயர் என படித்தாள். எண் 20, தெற்கு குடியிருப்பு. அப்புறம் மிஸ் வீலர், எண் 43. இவ ஒரு வீட்டு முதலாளிக்கான பணிப்பெண். இப்ப இருப்பாளா என்பது சந்தேகமே. இருந்தாலும் இவளை நாம சந்தேகப்படாம ஒதுக்கலாம். நாம தேடும் வாய்ப்பு இவகிட்ட இல்ல. அப்போ முதல்ல அந்த திருமதி மேயரை தான் அணுகணும் என்பது தெளிவாகுது. டாமி என்று சிறு ஒட்டுதல் பொதித்து அழைத்த டூபன்ஸ், டேய், எனக்கு ரொம்ப அதைரியமா ஆகுதுடா என்றாள். எழுந்திரு கீழே ராட்சசியே என்று துருதுருவானான் டாமி. நம்ம கையில இருக்கிற விஷயம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை என்பது நமக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். இருந்தாலும் ஆரம்பிச்சிருக்கோம். லண்டன்ல ஒன்னும் கை கூடாம போச்சுன்னா இங்கிலாந்துக்கு ஒரு சூப்பரான சுற்றுலா இருக்கு. அப்புறம் அயர்லாந்து, ஸ்காட்லாந்து. நிஜம்தான் என்றாள் டூபன்ஸ். அவளுடைய நெஞ்சின் அக்னி கொஞ்சு மறுபடியும் உயிர்த்தெழ, அதுவும் எப்படி? எல்லா செலவுகளும் இன்னொருத்தன் தலையில. இருந்தாலும் ஹோய் டாமி, எல்லாம் சட்டு புட்டுன்னு நடந்து முடியணும்னு நான் விரும்புறேன். இதுவரைக்கும் அப்படித்தான் இருந்திருக்கு. எல்லா சாகசங்களும் உடனுக்குடன் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து எல்லாமே தொய்வுதான். இப்ப ஒப்பேராத ஏக்க உணர்வுகளை நீ அடக்கணும் டூபன்ஸ். ஒன்னு நினைவுல வச்சுக்க, உலகமே பயந்து வர்ணிக்கிற மாதிரியானவன் தான் இந்த பிரவுன். அப்படின்னா அவன் இன்னும் நம்மை மரணத்தின் வாயில் கொண்டு போய் திணிக்காம விட்டு வச்சிருப்பது ஒரு பேராச்சரியம். ஆமா, பிரவுன் நம்ம மீது பழி தீர்த்து கொள்ளாமல் இதுவரை பேசாமல் இருப்பது விளக்க முடியாததா தான் இருக்கு. எந்த தடங்களும் இல்லாம நம்ம பாதையில பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை நாம ரொம்ப முக்கியத்துவம் தந்து கவலைப்பட வேண்டிய எதிரிகள் இல்லைன்னு பிரவுன் நினைச்சிருக்கலாம் என்றான் டாமி தெளிவாய். நீ ரொம்ப கொடூரமானவன் டாமி என்றாள் டூபன்ஸ். இந்த விமர்சனத்தை சுவையற்ற கடுகடுப்பாய் எடுத்துக்கொண்டாள் அவள். ஏதோ நம்ம ஒண்ணுக்குமே லாய்க்கில்லாதவர்கள் மாதிரி இல்ல நீ பேசுற. மன்னிச்சிருமா, நாம இருட்டுல நின்னுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருப்பதாகவும் அதனால அவனுக்கு நம்முடைய புத்திசாலித்தனமான இயக்கம் இன்னும் தெரிய வரல அப்படின்னு அர்த்தத்துலதான் நான் சொன்னேன் என்று வெடித்து சிரித்தான். பதிலுக்கு கிண்டலாய் இவளும் சிரித்தாள். தெற்கு குடியிருப்பு கம்பீரமாய் எழுந்து நிற்கும் அடுக்கடுக்குகளின் கவர்ச்சிகர தோற்றத்தில் நிறைந்திருந்தது. எண் 20 இருந்தது. 2வது தளம். உண்மையும் உருக்கமும் துளியும் இல்லாமல், ஆனால் பலவலவென்று பேசி தள்ளி தன்னகப்படுத்தவல்ல டாமியின் பிறவி குணம் எழுந்தது. தனது சலசலவென்ற சரள குணத்தை இவன் கதவை தட்டியதற்கு பதிலாய் வேலைக்காரி போல தோன்றாமல் வீட்டை கவனித்துக் கொள்பவர் போல வந்து நின்ற முதிய பெண்மணியின் மீது விட்டெறிந்தான் டாமி. பெயர் மார்குரேட். இதை டாமியும் மார்கரேட் என உச்சரிக்க கதவை திறந்த பெண்மணி இடைமறித்தாள். கா கிடையாது, கு கு குரேட், மார்குரேட். இந்த குரேட்டுக்கு கரெக்டா என்றான் டாமி. பிரெஞ்சு வழியில சொல்ல வேண்டியிருக்கு, குரேட். இப்படி சொல்லிவிட்டு கொஞ்சமாய் இடைவேளி தந்தவன் விஷயத்துக்குள் குபுக்கென்று குதித்தான். எங்க கிட்ட அவங்க பேரு
ரீட்டே வாண்டே மேயர்னு இருக்கு. இதுவும் சரின்னே நினைக்கிறேன், அப்படித்தானே? இந்த பெயர்ல தாங்க அவங்க அதிகமா அழைக்கப்படுறாங்க. இருந்தாலும் மார்க்ரெட் தான் அவங்க பெயர். நன்றி, அவ்வளோதான். குட் மார்னிங். அவனுக்குள் விளைந்த கிளர்ச்சியை துளி கூட கட்டுப்படுத்த தெரியாதவனாய் படிகள் இறங்கி ஓடி வந்தான் டாமி. டூபன்ஸ் கீழே இருந்த திருப்பத்தில் காத்து கொண்டிருந்தாள். கேள்விப்பட்டையா? ஆமா. ஓ டாமி. கருணை மிகுந்து தெரிய அவளுடைய கையை பிடித்து பிழிந்து விடுவது போல இறுக்கினான் டாமி. புரியுது ராட்சசி, நானும் அதே அதிர்வில் தான் இருக்கேன். ஒரு விஷயம் இப்படித்தான் நடக்கணும்னு நாம நினைக்கிறதும், அந்த விஷயம் அப்படியே அதே போலவே நினைச்சது போலவே நடந்து விடுவதும் நினைக்க நினைக்க பூரிக்க வைக்கும் சங்கதிடா. உற்சாகம் கரை புரள கத்தினாள் டூபன்ஸ். இவளுடைய கைகள் இன்னமும் டாமியின் உள்ளங்கையுக்குள். இருவரும் அடுத்தடுத்த வரவேற்பு பகுதியை அடைந்திருந்தனர். அருகில் மேலே இட்டு செல்லும் படிக்கட்டுகளும் அப்பகுதியில் கலவையாய் குரல்களும் வந்தன. திடீரென்று டாமியை ஆச்சரியத்தின் உச்சத்துக்கு தூக்கி போடும் வகையில் பிடித்திருந்த அவன் கைகளை இறுக்கி தரதரவென்று இழுத்து கொண்டு படிக்கட்டுகளுக்கு அடியில் இருந்த அதிக இருளான பகுதிக்குள் நுழைந்தே விட்டாள் டூபன்ஸ். என்னாச்சுடி? படிகள் இறங்கி இரு ஆடவர்கள் தளம் வந்தனர். நுழைவின் வழியாக அவர்கள் வெளியேறினர். இக்காட்சியை பார்த்தபோது டூபன்ஸின் இறுக்கம் டாமியின் கைகளையே முறித்துவிடும் அளவுக்கு மேலும் கூடியது. சீக்கிரம் அவர்களை தொடர். போ, சொல்றேன் இல்ல. அவன் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சலாம். அந்த இன்னொரு மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா 2ல பெருசா இருக்கிறவன் தான் விட்டிங்டன்.